நீ யாரு? என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் நந்தினி. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நந்தினி. நீ யாரு? எதுக்காக என்ன அடைச்சு வச்சிருக்க? உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, விரோதமும் கிடையாது. உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் ஏன் என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க? ஏன்னா நீ விஸ்வாவோட பொண்டாட்டி தானே. விஸ்வா? விஸ்வாவை பத்தி உனக்கு தெரியுமா? நான் தான் சொன்னேனே எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லு, என் விஸ்வா எங்க இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் அவரை பார்த்தேன். அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் ஆளுங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. என்ன விஸ்வா கிட்ட கூட்டிட்டு போ, தயவு செஞ்சு கூட்டிட்டு போ. பொறு 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 பொறு, ஏன் அவசரப்படுற? அதுக்கான நேரம் இன்னும் கை கூடல. விஸ்வாவால ஒரு காரியம் நடக்கணும். அது நடக்கிற வரைக்கும் உன்னால அவனை சந்திக்க முடியாது. இல்ல, என்ன விஸ்வா கிட்ட கூட்டிட்டு போ. நான் அவர்கிட்ட எடுத்து சொல்லி உன் காரியத்தை நடத்தி வைக்கிறேன். விஸ்வா உன்னை பார்த்துட்டா அந்த காரியமே நடக்காது. அப்புறம் நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போறது? அதனால நீ பேசாம இங்கே கடை. முடியாது, நான் இப்பவே விஸ்வாவை பார்க்கணும். அமைதியா இருக்கிற என்ன அனாவசியமா குலவரிக்கு ஆளாக்காத. ஒழுங்கா நான் சொல்றதையெல்லாம் கேட்டு நீ அமைதியா இருந்தேன்னா 10 மாசம் கழிச்சு விஸ்வாவை உன் கண்ணுல நானே காட்டுவேன். 10 மாசம்? அவரால் உனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? அதையெல்லாம் இப்பவே சொன்னேன்னு வையே, இங்கேயே நீ நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவ. அதனால நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இரு, புரியுதா? முடியாது, என்னால இங்க இருக்க முடியாது. இப்பவே விஸ்வாவை பார்க்க போறேன். நீ நினைச்ச உடனே பாக்குறதுக்கு விஸ்வா என்ன நடுத்தருவுல நிக்கிறான். அவன் ஏன் கஸ்டடியில இருக்கான். உன்கிட்ட எப்ப காட்டணுமோ அப்பதான் காட்டுவேன். அது வரைக்கும் சும்மா கம்முன்னு இருக்காம ஏதாவது சண்டித்தனம் பண்ணி தப்பிக்கணும்னு பார்த்த உன்னை கடத்திக்கிட்டு மட்டும்தான் வர சொன்னேன். சொல்லிடுவேன். ஆளுங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டானுங்க, என்ன வேணாலும் செய்வானுங்க, புரியுதா? நீ படிச்சவ, பக்குவமா நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணுன அங்கே விஸ்வாவுக்கு பிரச்சனை ஆயிடும். ஞாபகம் வச்சுக்க. போ, இப்பவே ரேவதி கிட்ட போய் நீதான் பணத்தை எடுத்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த செக் புக் அவகிட்ட கொடுத்துட்டு ஏன் பங்கு நான் கேட்டு வாங்கிக்கிறேன். என்னங்க என்னங்க, உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். உன் போன் என்னாச்சு? என் போன்ல பேலன்ஸ் இல்லங்க. அத்தை கிட்ட பேசி 2 நாள் ஆகுது. நந்தினி போய் அவளும் போன் பண்ணல. நந்தினி தேடி விஸ்வா போனார், அவரும் என்னன்னு போன் பண்ணவே இல்ல. ஒருவேளை அத்தை கிட்ட பேசிருப்பாருல, அதனாலதான். அது போனு தொலைஞ்சு போச்சு. என்னது தொலைஞ்சு போச்சா? எப்போங்க? அது அது வந்து என்னங்க செல்போன் தொலைஞ்சு போச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எப்படி சொல்லுவாரு? திருடனுக்கு தேல் கொட்டினா வெளியில சொல்ல முடியுமா? உங்க செல்போன் தொலைஞ்சு போச்சா இல்லனா திருட்டு போச்சா?
கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க போன் திருட்டு போச்சா இல்ல தொலைஞ்சு போச்சா? என்னடி பெரிய போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத, விஷம் கூட வெள்ளையா தான் இருக்கும். ஏய் ஏய், நீ உன் வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. நான் இவர்கிட்ட தான் கேக்குறேன். என்னடி என் புருஷனை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் ஒன்னும் உன் புருஷனை கேள்வி கேட்கல, ஒரு திருடனை பார்த்து தான் கேள்வி கேட்கிறேன். ஏய், யார பார்த்து திருடன் சொல்ற? என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். இத பாரு ரேவதி, என் புருஷனை திருடன் சொன்னது தப்புன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உண்மைன்னு தெரிஞ்சா உன் புருஷனை நீ என்ன பண்ணுவ? ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிட்டு போற? வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளைங்கிறது ஞாபகம் இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. நீ புரியாம பேசாதம்மா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். மூத்த மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு பேசுறியே, இவரை நான் திருடன்னு நிரூபிச்சா நீ என்ன பண்ணுவ? ரேவதி, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. அண்ணன் மேல சந்தேகப்பட்டது போதாதுன்னு இப்ப குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, குத்தம் தான் சொல்றேன். இதுக்கு உங்க அண்ணனை பதில் சொல்லுங்க பாப்போம். மாப்பிள, என்ன மாப்பிள இது? ரேவதி பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே போறா, நீங்க பாட்டு வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவங்கள குறை சொல்றதே அவளுக்கு வேலையா போச்சு. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லைன்னு அவளுக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க. இவர் சொல்ல மாட்டாருப்பா, ஆனா நான் சொல்றேன். நம்ம வீட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருடினது இவர்தான். ஆனா பழிய இவரோட அம்மா மேல போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காருப்பா இவரு. இவர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கும் பேங்க்ல டெபாசிட் பண்ணதுக்கும் பேங்க்ல இருந்து இவருடைய செல்போனுக்கு SMS வந்திருக்கு பாருங்க. இந்தாங்கப்பா, உங்க சந்தேகம் போற அளவுக்கு இத படிச்சு பாருங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? பணத்தை நீங்களா எடுத்தீங்க? இதுக்கு மேலே உண்மையை மூடி மறைக்க முடியாது. சரண்யாவும் அவளோட ஹஸ்பண்டும் இந்த போனை என்கிட்ட கொடுத்து இவருடைய லட்சணத்தை புட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் இவரை உத்தமன்னு நம்பியிருக்க போறியா? என்னங்க நீங்களும் எப்படி பண்ணீங்க? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்க இதை செஞ்சிருக்க முடியாது. வேற யாராவது பண்ணி உங்க மேல பழி போட்டிருக்காங்க. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. இல்ல மாலதி, பணத்தை நான் தான் எடுத்தேன். ரேவதி சொல்றது உண்மைதான். நான் தான் பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். மோசம் பண்ணிட்டீங்களே, உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. காணாம போன பணத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இவகிட்ட சண்டைக்கு போனேனே. இப்ப பணத்தை நீங்க தான் எடுத்து பேங்க்ல வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, ஏங்க இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த பணம் அந்த ஃப்ராட் பையன் கணேஷ் கிட்ட போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன். மொத்த பணத்தையும் நீங்களே ஆட்டைய போட்டுக்கணும் தான் இப்படி பண்ணிருக்கீங்க. நீ நினைக்கிறது தப்பு ரேவதி. நந்தினி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை
பாதுகாப்பா வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணேன். ஆட்டை அறுத்தா வலிக்குமேன்னு கசாப்பு கடைக்காரன் வருத்தப்பட்டானா. அந்த மாதிரியில இருக்கு நீங்க சொல்றது. உங்க பேச்ச நம்புறதுக்கு நான் ஒண்ணும் விரல் சூப்பர பாப்பா இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க ரேவதி. ஆனா நான் நல்லதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன். அதுக்காக நான் என் அம்மா மேலேயே இந்த பழிய போட்டேன். இல்லைன்னா இந்நேரம் அந்த பணத்தை அந்த கணேசி ஏமாத்திட்டு போயிருப்பான். இப்படி சொல்லி சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துனவர ஃப்ராடுன்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்ச உங்களை உத்தமன்னு சொல்லிக்கிறீங்களே, வெக்கமால உங்களுக்கு? ஏய் ரேவதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க உத்தமங்கிறது உண்மைன்னா 20 லட்சத்துல பாதி பணம் 10 லட்சத்தை என்கிட்ட கொடுங்க. ரேவதி கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அந்த பணம் மொத்தமா அவருக்கு சொந்தமா என்ன? எனக்கும் மாலத்திக்கும் சரி பாதின்னு தானே நந்தினி கொடுத்திருக்கா? அதை தானே நான் கேக்குறேன். நீ சொல்றதுக்காக நான் அந்த பணத்தை தரமாட்டேன். நந்தினி நல்ல மனசோட கொடுத்துட்டு போன பணம். அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ அந்த ஃப்ராடிட்ட கொண்டு போய் கொடுத்துருவ. அதனால நந்தினி வர வரைக்கும் அந்த பணம் பேங்க்லயே இருக்கட்டும். நில்லுங்க. எனக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க தரலன்னா நான் போலீஸுக்கு போவேன். ரேவதி, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு போலீஸ் கிளீஸ் பேசினா நல்லா இருக்காது. ஏங்க நீங்க வாய் மூடுங்க. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்க முடிவை சொல்லுங்க. பணத்தை கொடுக்கறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு போவா? ஏய், இப்ப என்னடி உனக்கு பணம் தானே வேணும்? அதை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அதை விட்டுட்டு வார்த்தையை கொட்டாம வாயை மூடிட்டு. ஏங்க நீங்க உள்ள வாங்க. அண்ணே, ரேவதி, அண்ணன் எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்கும். அவர் மனசுல ஏதோ தப்புன்னு பட்டிருக்கு. அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு. அவர் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? அவர் எப்படி வாழ்ந்தாரு எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது? கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே வெட்டிக்கிட்டு சாவர காலம் இது. காசுக்காக பெத்த குழந்தையவே வித்தவரு. 20 லட்சம் ரூபாய் விடுவாரா? பணம் அவருடைய கண்ணை மறைச்சிருச்சு. இன்னொரு தடவை அண்ணன் என்னன்னு சொன்னீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ரேவதி, கூட பிறந்தவங்களே இந்த பணம் இப்படி சண்டை போட வச்சிடுச்சு. இந்த கொடுமையை நான் என்னனுங்க சொல்றது? மாப்பிள்ளை இதை பத்தி நம்ம கிட்ட முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டாரு. என்னுள்ளில் MSV என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். ஓ அப்படியா? ஐ see. ஓகே ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. ஜெயில் சூப்பரண்ட் கிட்ட தான் பேசினேன். நந்தினி அக்கா கிடைக்கலையா? இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்களா? அவ கிடைக்க கூடாது அவங்க கையில. விஸ்வா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அகிலா, இப்ப அவங்க கையில அவ மாட்டினானா மறுபடியும் தூக்கி அவளை ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது அவளுக்கு நல்லதில்லை. அவங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும்? நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. பக்கத்துல இருந்திருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. எப்படி அவளை மிஸ் பண்ணினேன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு செகண்ட் நான் நந்தினியை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பா அவளை சேவ் பண்ணிருப்பேன். நந்தினியா? யார் அவ? அவளை எதுக்கு விஸ்வா காப்பாத்தணும்?
என்ன பார்க்கணும் தானே வந்தா பெங்களூருக்கு. அவ எந்த தப்புமே செய்யலையே, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? செலதுருன்னு அது இதுன்னு சொல்லி மேல மேல எத்தனை கஷ்டம் அவளுக்கு. கடவுளுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாதா? விஸ்வா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நந்தினி அக்காவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அகிலா, என் பயம் அது இல்ல. அது வரைக்கும் அவளுக்கு ஏதாவது ஆகாம இருக்கணும். ஏன்னா அவ தப்பிச்சிருக்கிறது பெங்களூர் போலீஸ் கிட்ட இருந்து. மாட்டினா சும்மா விட மாட்டாங்க. நந்தினி போலீஸ் கிட்ட இருந்து எதுக்கு தப்பிச்சா? எதுக்கு விஸ்வா நந்தினிக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுறான்? நந்தினிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அந்த அர்ஜுன் கேஸ்ல நான் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னந்தனியால இருந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு அந்த கேஸையும் ஜெயிச்சு எல்லா கஷ்டத்தையும் எனக்காக தாங்கிக்கிட்டு இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு திருப்பி என்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் அவ பெங்களூருக்கு வந்தா. அவளை பார்க்க கூட முடியாம. கடவுளே விஸ்வா, இத பத்தியே நினைச்சு பேசிக்கிட்டே இருந்தா கவலைதான் அதிகமாகும். விஸ்வா பேசாம என்னால இருக்க முடியல அகிலா. நினைக்க நினைக்க மனசு ஆற மாட்டேங்குது. ஒரு ஒய்ஃபா இருந்து எனக்கு அவ செய்ய வேண்டிய அத்தனை டியூட்டியும் கரெக்டா தான் செஞ்சிருக்கா. நான் தான் ஒரு ஹஸ்பண்டா இருந்து அவளுக்கு எதுவுமே செய்யல. How am I supposed to feel? என்ன சொல்றான் இவன்? நந்தினிங்கிறவ இவன் பொண்டாட்டியா? அப்படின்னா எனக்கு என்ன வாழ்க்கப்பட்ட அர்த்தம்? பாவத்துக்கு போற இடத்துலாம் படாத பாடுபட்டு இருக்கா ஒருத்தி. அதுக்கான எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நான் பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெங்களூருக்கு வந்து உனக்கு ஹஸ்பண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன மனுஷன் எனக்கே தெரியல. நீ என்ன வேணா சொல்ல, ஐ பீன் அ கவர்ட். யாரோ ஒரு அர்ஜுன்கிறவன் என் மேல ஒரு பழிய போட்டு என்ன உள்ள அனுப்பணும்னு ஆசைப்பட்டானா அதை அங்கிருந்து நான் தானே ஃபேஸ் பண்ணிருக்கணும். அன்னைக்கு போலீஸை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம நான் ஊரை விட்டு ஓடி வந்ததால தானே நந்தினிக்கு இன்னைக்கு இத்தனை பிரச்சனையும். விஸ்வா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எதுவுமே ஆக போறதில்ல. எப்படியாவது நம்ம நந்தினி அக்காவை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன வழின்னு முதல்ல யோசிப்போம். நந்தினி அக்காவா? அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சும் நீயும் நாடகம் ஆடுற. என்னடா இது? ரெண்டு பேரும் ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம இருக்காங்களேன்னு சந்தேகமா இருந்ததா? இப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நாடகம் ஆடுறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் வைக்கிறேன் பாரு வேட்டை. மாலதி, மாலதி, அம்மா, மாலதி ரூம்ல இல்லையே, எங்க போயிட்டா? அவன் மாடியில் இருக்கிற மாப்பிள்ள. மாடியில இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏதோ மனசு சரியில்லைன்னு சொன்னா மாப்பிள்ள. சாப்பிட கூப்பிட்டப்ப கூட வரல. சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். மாலதி, என்ன மாலதி, என் மேல கோவமா? இல்ல,
உங்ககிட்ட இனிமே பேசுற மாதிரி இல்ல. என்ன மாலதி திடீர்னு இப்படி சொல்ற? ஏங்க இப்படி பண்ணீங்க? நீ எதை கேக்குற? யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டிருக்கீங்களே, அத கேக்குறேன். அத பத்தி தான் நான் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டேனே. நந்தினி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அந்த ஃப்ராடு பையன் கணேஷ் கைக்கு போக கூடாதுன்னு தான் நான் அப்படி செஞ்சேன்னு உனக்கு முன்னாடி தானே நான் சொன்னேன். திரும்ப அதை பத்தி போய் கேட்டுட்டு இருக்க? எல்லாரும் இருந்ததுனாலதான் அந்த நேரத்துல உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இப்ப கேக்குறேன், ஏன் கிட்ட கூட சொல்லாம ஏன் அப்படி பண்ணீங்க சொல்லுங்க. மாலதி அது என்னங்க காரணம் கிடைக்கலையா? மாலதி பேசாதீங்க. கட்டின பொண்டாட்டி ஏன் கிட்ட கூட நீங்க முதல்ல உண்மையை சொல்லல. அது மட்டும் இல்ல, பெத்த அம்மா மேலேயே திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனப்ப கூட என்கிட்ட சொல்லல. அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட சொல்லல. இப்போ ரேவதியா கண்டுபிடிச்சு உண்மையை எங்க வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? இப்படி உண்மையை மறைச்சிட்டு இருந்தா உங்க மேல எப்படிங்க நம்பிக்கை வரும்?